Hi friends, welcome to cooking Sparta. இன்னைக்கு நாம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேனை அடுப்புல வச்சு ஒரு கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து வெல்லம் எடுத்து அதே கப்லயே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை தண்ணியில நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. வெல்லம் தண்ணியில கரைஞ்சா மட்டும் போதுங்க, பாகுபதம் கொண்டு வர வேண்டாம். வெல்லம் தண்ணியில நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க. அடுத்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை அடுப்புல வச்சு வெள்ளை கரைசல ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. வெள்ளத்துல தூசி மண் இருக்கும், அதனால தாங்க நம்ம வடிகட்டி சேர்த்துருக்கோங்க. அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வெல்லம் எடுத்து அதே கப்லயே ஒரு கப் கொழுக்கட்டை மாவை எடுத்துக்கலாங்க. நான் கடையில வாங்கின கொழுக்கட்டை மாவை தாங்க எடுத்திருக்கேன். இது வேணும்னா இடியாப்ப மாவு, அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவு எடுத்தீங்கன்னா லைட்டா வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மாவு கொஞ்சம் ஆறுனதும் கையில கொஞ்சமா நெய் தடவி மாவை கொஞ்சமா எடுத்து இந்த அளவுக்கு உருட்டிட்டு கையில கொஞ்சமா அழுத்தம் கொடுக்கணுங்க. அப்பதான் கையச்சு கொழுக்கட்டையில பதியும். இதை ஒரு பிளேட்ல வச்சிடலாங்க. இந்த மாதிரியே எல்லா மாவுலையும் கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வச்சு இட்லி ட்ரேவை உள்ள வச்சிடலாங்க. கீழே இருக்கிற ட்ரேல கொழுக்கட்டையை வைக்க வேண்டாங்க. ஏன்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா தண்ணி கொதிக்கும் போது அந்த தண்ணி ட்ரேல வந்துருங்க. அதனால கொழுக்கட்டை கொலன்னு போயிடும். மேல் ட்ரேல ஒயிட் கிளாத்தை வச்சு கவர் பண்ணி இட்லி பாத்திரத்துல வச்சு அது மேல கொழுக்கட்டை ஒவ்வொன்னா வச்சுக்கலாங்க. இப்போ இதை மூடி வச்சு 10 மினிட்ஸ் வேக விடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு மூடியை எடுத்து பார்க்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. டேஸ்டான சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ரெடி. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.